ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா டேன் அப்படின்ற ரொம்ப ஒரு டாக் வெரைட்டிலே ஒரு அதிசய வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு வெரைட்டியை நம்ம பார்க்க போறோம். அதனுடைய பேர் வந்து கிரேடேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மன்ல உருவான பிரீடா இருந்தாலும் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூரோப்பியன் டைப், அமெரிக்கன் டைப் இப்படின்னு சொல்லி ரெண்டு வெரைட்டியில இந்த டாக் பிரிஞ்சிருக்கு. நம்ம சேம் டாஃபர்மேன் மாதிரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பியூர் யூரோப்பியன் லைன் கிரேடேன். இதனுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே இதில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது கிரேடேனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் தான் வாழக்கூடிய டாகு. ஆனால் இருக்கிற ப்ரீட்லேயே ரொம்ப, அதாவது கிரேடேன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி கிரேட், அதனுடைய ஃபுட்டு வந்து ரொம்ப ஓவராக எடுக்கும், அதனுடைய மெயின்டெனன்ஸ் ஓவராக எடுக்கும், அதனுடைய இனிஷியல் காஸ்ட் ஓவராக இருக்கும். அப்படின்றதுல எல்லாமே கிரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாக் தான் இந்த கிரேடன். இந்த டாக்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வந்து ஆரம்ப காலத்தில் டாகுகளை வேட்டையாடுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஹோம்லியாகவும் வளர்க்கக்கூடிய லெவலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு இருக்கக்கூடிய டாகாக இப்போ இருந்துட்டு இருக்கு. கார்டிங் ப்ளஸ் வாட்சிங், இந்த ரெண்டு பர்பஸ்க்கும் ரொம்ப ஹெவியான டாக் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த டேனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேன் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 கலர்ஸில் இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கு. என்ன கலர்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக நமக்கு ஸ்டாண்டர்ட் கலர்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சீரியலில் வரக்கூடியது ஃபான், பிரிண்டில், மெர்லிக்வீன், ஹெர்லிக்வீன், பிளாக், மேண்டில் அப்படின்ற கலர்ஸில் வந்து கிரேடன் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கையில் இப்போ இந்த ரெண்டு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மேண்டில் கலர். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த கலரை வந்து போஸ்டன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது போஸ்டன், மேண்டில் ரெண்டுமே ஒரே கலர் தான். இது ஹெர்லிக்வீன். நம்ம கையில் வந்து மொத்தம் 7 பப்பீஸ் இருக்கு. பப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேண்டில் இருக்கு, ஹெர்லிக்வீன் இருக்கு, மெர்லிக்வீன் ப்ளஸ் ஆல்பினோ இப்படின்ற கலர்ஸில் பப்பீஸ் நமக்கு அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. இதனுடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 43 to 44 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த டேன் வந்து ஹைட் வந்திருக்கு. நமக்கு கின்னஸ்லையும் 43, 44 இன்ச்சஸில் வரைக்கும் வளர்ந்துருக்கிறதாட்டு வந்து நமக்கு சாதனைகளும் இது இருந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து உலக அதிசயங்கள்ல சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஹைட்டா டாகுகள் வெரைட்டியிலே இருந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய டாக் தான் இந்த டேன். சரிங்களா? இந்த டாக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு ஹோம்லியா, ஒரு ஃப்ரெண்ட்லியா, லேபர் டாக்கு அடுத்தபடியா வந்து எல்லாருமே வளர்க்கக்கூடிய லெவலில் தான் இந்த டாக் இருந்துட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும், நல்ல பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஹோம்லியாகவும் வச்சு வளர்த்தலாம். இன்னொன்று இதனுடைய வெயிட் வேரியேஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்ஸுக்கிட்ட வந்து நம்ம விடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கு போன் சைஸ் வந்து பாடி வெயிட் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுதான் இதனுடைய ஒரு மைனஸ் பாயிண்டை தவிர மற்றபடி டாகினுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழகி நல்லா நீட்டாக கார்டிங் லெவலாக இருந்தாலும் சரி, வீட்டினுடைய இன்டோருக்குள்ளே இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்து ஒபே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாகு. இன்னொன்று வந்து இது அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் முக்கியமாக இது வளர்க்கக்கூடாது. மேக்சிமம் கொஞ்சம் ஒரு பெரிய ஏரியா இருக்கணும். ஏன்னா அது வந்து அதனுடைய சைஸு, லெங்க் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அது ஃப்ரீயாக மூவ் ஆகிற அளவுக்கு அது ஓடி ஆடி இருக்கக்கூடிய லெவலில் இருந்தால் தான் அதனுடைய பாடி லாங்குவேஜ், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீட்டாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரீயான இடம் இருக்கக்கூடியவங்க, வீட்டை சுற்றி நிறைய ஏரியா இருக்கக்கூடியவங்க இந்த டாகை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இந்த ஹெர்லிக்வீன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தமிழ் படத்தில் வந்து தலை படத்தில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. தலையோட கையில் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஹெர்லிக்வீன்றதுக்கே ஒரு மார்க்கெட் உண்டு, தனி மார்க்கெட்டு. இப்போ இன்னைக்கு நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் லோக்கலில் நம்ம ப்ரீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க இதை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணுறதுக்கு வசதியாக நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியூர் பிளாக்ல 2 பப்பி இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது வந்து பிளாக்கு. இது வந்து போஸ்டன்னு சொல்லுவோம். முன்னாடி போஸ்டன்னு சொல்லுவோம், இப்போ வந்து மேண்டில்னு சொல்கிறோம். போஸ்டன், மேண்டில் ரெண்டுமே இந்த கலர் தான். பிளாக்கு, மேண்டில். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியூர் அல்பினோ ப்ளஸ் வந்து மெர்லிக்வீன் இப்படின்ற எல்லா கலர்ஸ்லையும் நம்ம கையில் பப்பி இருந்துட்டு இருக்கு. இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெர்லிக்வீன். இதனுடைய ஸ்பெஷல் எப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரஃப்பான கலராக இருந்தாலும் எந்த அதாவது சகதிகளில் எல்லாம் இருந்தாலும் வந்து ஒரே கலர்ஸில் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த கலர்ஸ் வந்து
கொஞ்சம் டஸ்ட் கூடுதலாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வளர்த்துறவங்க இந்த கலர்ஸை வந்து விரும்புவாங்க. இதனுடைய கலர் நேம் பார்த்தீங்கன்னா மெர்லிக்யூன். சரியா? இது கடைசியாக இருக்கிற பப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்பினோ. அல்பினோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐ, பியூர் அல்பினோவில் ப்ளூ ஐ பப்பி இருக்குது. இது வந்து கடைசி பப்பின்றதுனால கொஞ்சம் சின்னமாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 1 வீக் ஆகும்போது பப்பி ரெடி ஆயிரும். பப்பீஸ் வந்து பியூர் அல்பினோவில் ரொம்ப ரேர் ப்ரீட்ல ஒரு பப்பி நமக்கு அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நமக்கு தெரியும் இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டிங் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணித்தரோம். நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பப்பி இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம், தூர இடத்துல இருக்குதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கையாக கேட்குறவங்களுக்கு நம்பிக்கையாக இதுவரை பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். யாருக்காச்சும் தேவை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணி பப்பி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டிங் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். தேங்க்யூ.